தமிழ் ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷபராசிக்காரங்க இந்த டயத்தில் ஒரு வேலை சம்பந்தமான ஒரு முயற்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணுங்கிற ஒரு முயற்சி, தொழிலில் பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிற முயற்சி, வேற ஒரு வேலைக்கு போகணுங்கிற முயற்சி, இப்படி ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஒரு 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 வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 1ஆம் தேதி 1/8/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் மூலமாக சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் தாயினுடைய உடல்நிலை மேம்படும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டுங்க. புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி லேண்ட்லாம் வச்சுருப்பீங்க. இருந்தாலுமே இந்த டயத்தில் புதிய நிலம் வீடு சேர்க்கைகள் எல்லாமே இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியான ரிஷபராசியில் ராசிக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியே அவர் தான். அவர் உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. என்னன்னா ஒரு சிறப்பான ஒரு கிரகம், நல்ல ஒரு ஒளி பெருங்கிய ஒரு கிரகம், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு கிரகம் ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. ஓகேங்களா? குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை துணைவியின் பேச்சை கேட்டு ரொம்ப விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணைவரின் பேச்சை கேட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விரயங்களும் நடக்கும். அதனால் நீங்கள் தான் முதல்ல யோசிக்கணும். நண்பர்கள் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு நீ தான் சொன்ன, நான் இது எல்லாமே கரெக்டாக வரும்னு சொல்லி நீ சொன்ன, நான் இது வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. எதனால் அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்குன்னு சொல்கிற மாதிரி யாராவது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டுங்க. நம்ம அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது நம்ம கொஞ்சம் உலகம் அலசி ஆராயணும். ஓகேங்களா? 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் இந்த வார ஆரம்பத்தில் ஒரு 2 நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் ராசி அதிபதி சுக்கிரன் இவங்க எல்லாமே 3ஆம் இடத்துல சேர்க்கை பெறுறாங்க. 3ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. பாக்கியங்களை தேடி போவீங்க, நல்ல விஷயங்களை தேடி போவீங்க. ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எதா இருந்தாலும் சரிதான், அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் பாருங்கள். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சூரிய பகவான் தான் 4ஆம் அதிபதி. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழிலில் அதாவது உங்களுடைய வேலைக்கு அவ்வளோ சிறப்பாக எல்லாமே பார்ப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுறவங்களுக்கு, அதாவது ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பொருள் வரவு உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி தான், கூட்டு தொழில் பண்ணுறவங்களும் சரி தான். அந்த தொழிலில் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு நினைப்போம். ஆனால் அதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் எல்லாமே இருக்குது. அதனால் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து எல்லாமே பண்ணுங்கள். அது மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் சரி தான். வேலைக்கு போகிறப்போ இன்றைக்கி போனோன்னா கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த என்ன வேலை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலை முடிக்க முடியாமல் வேறு வேலைகள் பக்கம் இழுத்துட்டு போயிடும். அதன் மூலமாக உயரதிகாரிகள்கிட்ட சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அமைதியாக ஓகே சார் நான் செஞ்சு கொடுத்துறேன் சார், நான் முடிச்சிடுறேன் சார், இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுமூகமாக பேசிட்டு போகும்.
அது இல்லாமல் வந்து நம்ம வார்த்தைகள் விளையாட்டுகள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக சின்ன சிக்கல்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் ஒரு எந்த வேலையை எடுத்தாலும் சரி தான், இதில் லாபம் வருமா, இதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குமா, இந்த லாபத்தை நோக்கி வந்து போகிறதுக்கான அந்த மூமெண்ட்டில் தான் இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த டயத்தில் வந்து என்ன வழிபாடு பண்ணலாம்? பெருமாள் வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். மிக மிக சிறப்பு. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் இருக்கிற இந்த பின்னடைவுகள் எல்லாமே வந்து விலகி ஓடிடும். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.